வணக்கம். இது கேலக்ஸி அகாடமி சேலம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஏஏ உடைய அந்த அக்ரிகல்ச்சர் மெட்டீரியல் டிஎன்பிசி ரிலேட்டடான அந்த அக்ரிகல்ச்சர் மெட்டீரியலுடைய ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த கேலக்ஸி அகாடமியோட ஃபுல் ஃப்ளெஜ்டு மெட்டீரியல் ஃபார் ஏஓ அண்ட் தென் ஏஏஓ. சரிங்களா? ஸோ இந்த ரிவ்யூவில் இந்த புக்ஸோட ஒவ்வொரு சப்ஜெக்டோட ரிவ்யூவும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கவர் பண்ணுறோம் இந்த ரிவ்யூவில். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சி டெக்னாலஜி அண்ட் தென் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதுதான் இதோட ஃப்ரண்ட் பேஜ், இந்த நோட்ஸோடைய ஃப்ரண்ட் பேஜ். இதில் ரெண்டுமே வந்து இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த கண்டென்ட் பேஜ். ஸோ கண்டென்ட் பேஜில் கிட்டத்தட்ட சிடெக் வந்து 86 பேஜஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் ரெக்கமெண்டட் புக்ஸோட சோர்ஸஸ்லேருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் ப்ளஸ் அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூலி அப்டேட்டட் திங்ஸ் வந்து எல்லாமே வந்து இதில் நம்ம கொடுத்துருப்போம் ஃபார் சிடெக் அண்ட் தென் எக்ஸ்டென்ஷன் ஆல்சோ. ஸோ எல்லாமே டேபிள் ஃபார்மேட்டில். ஸோ எக்ஸ்டென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்கீம்ஸோடைய ரிலேட்டட் திங்ஸ், நியூ ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த 2 மாதத்தில் எதை ஃபோக்கஸ் பண்ணுமோ அது மட்டும் உங்களுக்கு இந்த புக்ஸில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ லாஸ்ட் பேஜ் இதுதான் பார்த்துக்கோங்க. ஓகே ரைட். ஸோ இது எக்ஸ்டென்ஷன் அப்புறம் சிடெக்குடைய ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு மெட்டீரியல். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சரல் என்டமாலஜி. இது அதோட ஃப்ரண்ட் பேஜ். ஸோ கண்டென்ட் பேஜ் நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 108 பேஜஸ் கொண்டது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்டமாலஜி போர்ஷன் மட்டும். ஆக்சுவலி இந்த வால்யூம் சீரீஸ்லேயே உங்களுக்கு பேத்தாலஜி இதில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இதுதான் அந்த இன்னர் கண்டென்ட்டோடைய பேஜஸ். ஸோ இதுவுமே ரெக்கமெண்டட் புக் சோர்ஸஸ்லேருந்து மேக்ஸிமம் கண்டென்ட்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம். வேர்ல்டு கொஸ்டின்ஸோடைய சிலபஸை பேஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இதில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதில் போல்டு பண்ணி கொடுத்துருக்க விஷயங்கள் எல்லாமே லாஸ்ட் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸுடைய திங்ஸ் தான். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்டமாலஜி அப்புறம் பேத்தாலஜியினுடைய ஒரு மொத்த மெட்டீரியல் தான் இந்த கிராப் ப்ரொடெக்ஷனுடைய வால்யூம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அக்ரிகல்ச்சர் சீரீஸில் சாயில் சயின்ஸ். ஸோ சாயில் சயின்ஸ் அதோட ஃப்ரண்ட் பேஜ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதோட கண்டென்ட் பேஜில் கிட்டத்தட்ட 171 பேஜஸ் உள்ள ஒரு நோட்ஸ் தான் இது. ஸோ உங்களுக்கு ரைட் ஃப்ரம் த இன்ட்ரடக்ஷன் டு த சாயில் சயின்ஸ்லேருந்து அக்ரோ ஃபாரஸ்ட்ரி வரைக்குமே இதில் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், ஸோ இதோட இன்னர் கண்டென்ட்ஸில் மேக்ஸிமம் டேபிள் ஃபார்மேட்ஸில் நம்ம எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ சாயில் சயின்ஸில் எந்தவித பேராகிராஃப் திங்ஸுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி வேணுமோ ஸோ ஒன்லைனராக ஸோ நாம் வந்து இந்த மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது அதோட லாஸ்ட் பேஜஸ். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ 176th பேஜ். ஓகே. ஸோ இதுதான் சாயில் சயின்ஸ் மெட்டீரியல், ஃபுல் ஃப்ளெஜ்டு மெட்டீரியல் ஃபார் டிஎன்பிசி ஏஓ ஏஏஓ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரானமி. ஸோ அக்ரானமியோட ஃப்ரண்ட் பேஜ் தான் இது. ஸோ உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய கண்டென்ட் பேஜ் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 145 பேஜஸ் வரைக்கும் அக்ரானமியோட மேக்ஸிமம் சாப்டர்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகுது. ஸோ அதோட லாஸ்ட்டில் வந்து பாருங்கள் ஜிஸ்ட் ஆஃப் ஃபீல்டு கிராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராப்போடைய மொத்த கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டட் திங்ஸ், அப்புறம் பெஸ்ட் அண்ட் டிசீசஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான இன்ஸ்டியூஷன்ஸ், ஒரு கிராப்போட மொத்த விஷயங்களுமே அந்த ஜிஸ்ட் ஆஃப் ஃபீல்டு கிராப்ஸில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ அதோட கடைசி பேஜ் தான் இது. ஸோ இந்த நோட்ஸில் வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து இது ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா அந்த கிராப்ஸோட மொத்த டீட்டெயில்ஸுமே இதில் வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லா சோர்ஸஸ்ல இருந்தும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் பிளான் ப்ரீடிங். ஸோ அதோட ஃப்ரண்ட் பேஜ் தான் இந்த நோட்ஸ். ஓகே. இதில் கண்டென்ட் பேஜ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டென்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் த இன்ட்ரடக்ஷன் டு த பிளான் ப்ரீடிங்லேருந்து அப் டு ப்ரீடிங் ஃபார் குவாலிட்டி ட்ரைட்ஸ் வரைக்கும் இந்த நோட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ப்ரீடிங் ஆஸ்பெக்ட் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து இதில் நம்ம கவர் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ப்ரீடிங் மெத்தட்ஸ் எல்லாமே டேபிள் ஃபார்மேட்லேயும் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் வேர்ட்ஸ்லையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதோட லாஸ்ட் பேஜ். ஸோ பாருங்கள், ஸோ கிட்டத்தட்ட 191 பேஜஸ் கொண்ட ஒரு நோட்ஸ் தான் இந்த ப்ரீடிங் ஆஃப் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேங்களா? ஓகே. அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது அடுத்து எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து சாப்டர்ஸும் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ அது சம்மந்தப்பட்ட எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் எல்லாமே இதில் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த நோட்ஸ் தான் இது. ஸோ இதோட கண்டென்ட் பேஜ் வந்து பாருங்கள். ஆக்சுவலி இதில் 3 பார்ட் வந்து இருக்கும் இந்த வால்யூமில். ஸோ எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான அனைத்து சாப்டர்ஸுமே அனைத்து யூனிட்ஸுமே இதில் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே நியூலி அப்டேட்டட் திங்ஸ், டேட்டாஸ் ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் டேட்டாஸ், இது எல்லாமே நம்ம இந்த நோட்ஸில் எக்கனாமிக்ஸில் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்கில் கேட்ட லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த நியூலி அப்டேட்டட் மெட்டீரியல் வந்து இருக்குது. ஸோ இதான் அதோட ஃபுல் மெட்டீரியலோட ரிவ்யூ.
ஓகே, அடுத்து வந்து பாருங்கள் இந்த அலைட் சப்ஜெக்ட்ஸுடைய நோட்ஸ். ஸோ பிளான்ட் பயோடெக்னாலஜி, ஜெனட்டிக்ஸ், கிராப் ஃபிசியாலஜி, லைஃப் ஸ்டாக், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸுடைய ஒரு மொத்த வால்யூம் தான் இந்த நோட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நோட்ஸில் இதெல்லாம் கவர் பண்ண மாட்டாங்க. பட் நாம் இந்த அலைட் சப்ஜெக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸாம் ஓரியன்டாக எப்படியெல்லாம் கேட்கலாமோ ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நம்ம ஒன்லைனராக வந்து நம்ம லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே தனியாகவே வந்து இதில் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்னர் கண்டென்ட்ஸ் ஃபுல்லாகவே பார்க்குறீங்க. ஓகே, ஸோ இது வந்து அந்த பிளான் பயோடெக்னாலஜிலேருந்து அப் டு இன்ஜினியரிங் வரைக்கும் இருக்கக்கூடிய நோட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரொம்ப முக்கியமானது அக்ரிகல்ச்சர் மாடல் பேப்பர்ஸ். ஸோ நீ இந்த மெட்டீரியல் மட்டும் வாங்குறவங்களுக்கு நம்ம இந்த அக்ரிகல்ச்சர் மாடல் பேப்பர்ஸ் ஈச் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல்லாகவே இதில் நம்ம வந்து ஓல்டு கொஸ்டினை பேஸ் பண்ணி ப்ளஸ் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் நம்ம இதில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் மட்டும். ஸோ மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு நம்ம அந்த கீ வந்து நம்ம தனியாக வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஆன்லைனில் கீ வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு எப்பப்போலாம் நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு கீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமா செக் பண்ணிக்கலாம் எங்கேருந்து வேணாலும். சரிங்களா? ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சர் மாடல் பேப்பர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 151 பேஜஸ் வந்து உள்ளது இருக்கும். ஸோ உங்களுக்கு ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அக்ரிகல்ச்சரல் ஸ்னிப்பட்ஸ். ஸோ ஸ்னிப்பட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நியூ திங்ஸ். ஸோ கேலக்ஸி அகாடமியில் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான கீ பாயிண்ட்ஸ், ஓல்டு கொஸ்டின்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைத்து கொஸ்டின்ஸுமே நம்ம வந்து கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒன்லைனராக. ஸோ இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன்லேருந்து அப் டு எக்கனாமிக்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியது. கிட்டத்தட்ட ஒரு 176 பேஜஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து கிட்டத்தட்ட 186 பேஜஸ் வந்து இதில் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லா சப்ஜெக்ட்ஸோடைய ஒன்லைனர் இதில் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் இந்த அக்ரிகல்ச்சர் மெட்டீரியலுடைய ரிவ்யூ. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.